தமிழ் சினிமாவுல வாரிசு நடிகர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்துல ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தில இருந்து வந்து இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயங்களை வென்றிருப்பவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். மிமிக்ரி கலைஞராக தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்று தமிழ் சினிமாவுடைய மினிமம் கேரண்டி நாயகனாக உயர்ந்திருக்காரு. தொடக்கத்துல பல விமர்சனங்களை சந்தித்தாலுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற திரைப்படங்கள் அவரை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக நிலைநிறுத்தியது. இன்று அவருடைய திரைப்படங்கள் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை ஈட்டும் அளவிற்கு அவருடைய மார்க்கெட்டுமே உயர்ந்திருக்கு. குறிப்பாக சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் உலக அளவுல மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. சினிமா நட்சத்திரங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்வது வழக்கமான ஒன்றுதான். ஏற்கனவே தமிழ் திரையுலகுடைய முன்னணி நட்சத்திரங்களான அஜித் சார் மற்றும் மாதவன் ஆகியோர் துபாயில சொந்தமாக வீடுகளை வச்சிருக்காங்க. அந்த பட்டியலில் தற்போது சிவகார்த்திகேயன் அவர்களுமே இணைந்துள்ளதாக சொல்லப்படுது. துபாயில ஒரு பிரம்மாண்டமான சொகுசு வீட்டை அவர் வாங்கியிருப்பதாகவும் தன்னுடைய குடும்பத்துடன் அடிக்கடி அங்கு சென்று ஓய்வெடுக்க பிளான் போட்டுள்ளதாகவுமே சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் நடிப்புல தற்போது பொங்கல் வெளியீடாக அவருடைய பராசக்தி திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த திரைப்படம் நாளை மறுநாள் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிறதுக்கு படத்திற்குமே நல்ல வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்திய மேடையில கூட நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிகர் ஏகே அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பதும் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. சிவகார்த்திகேயனுடைய பிரின்ஸ் படத்தின் தோல்விக்கு பிறகும் ஏகேவை சந்தித்து அவர் பேசியது அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் மொமெண்டாக இருந்தது அப்படின்றத அனைத்து மேடைகள்லயுமே சிவகார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்டு பேசுவது வழக்கமாக வச்சிருக்காரு. ஆகையால இவருக்கு தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, ஏகே ரசிகர்களுமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.